உயர்த்தும் தாழ்மை. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் சொல்வதைக் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். Whoever exalts himself will be humbled, and whoever humbles himself will be exalted. மத்தேயு 23:12. தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்கின்ற திருக்குறளுக்கு சிறந்த உதாரணம் நம் நற்செய்தியில் நாம் படிக்கின்ற பரிசேயனும் ஆயக்காரனும். பரிசேயன் ஆண்டவருக்கு முன்னால் வந்து தன்னுடைய பெருமைகளை பிதற்றிக் கொண்டிருந்து இறைவனுக்கு ஏற்புடையவனாக திரும்பவில்லை. மாறாக ஆயக்காரன், ஆண்டவரே நான் பாவி, ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சியதால் அவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக திரும்பினான் என்று பார்க்கிறோம். Pope Paul VI of good memory says, pride is a real obstacle to justice and peace. இந்த பெருமை, இன்னும் சொல்ல போனால் அகந்தை, ஆணவம், செருக்கு, ஈகோ, இவைகளெல்லாம் ஷேக்ஸ்பியர் கூறுவார், pride goes before the fall என்றும். ஆகவே இந்த ஆணவத்தை தவிர்த்து தாழ்ச்சி வேண்டும் என்கின்ற இந்த நாள் கருத்தை ஏற்றுக்கொள்வோம். With hearts on fire என்கின்ற தலைப்பிலே, those who know their place will be mild in their relation to others. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால் நம்முடைய பழக்கங்கள் வழக்கங்கள், பிறரோடு கொள்ளுகின்ற தொடர்புகள் சாந்தமாக இருக்கும். They will have a sense of humor. அவர்களிடம் ஒரு நகைச்சுவை தழும்பிய வண்ணம் இருக்கும். எப்பொழுதும் என்று வைத்துக் கொண்டு முகத்தை, அல்லது கோபமாக வைத்துக் கொண்டு, அல்லது முகத்தில் விளக்கெண்ணெய் வழிவதை போல இருந்து கொண்டு அல்ல, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற நிகழ்வுகளை, அனுபவங்களை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம் முன்னாள் பேராயர் செல்வநாதன் ஆண்டகை. வயதான காலத்துல எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அலட்டி கொள்ள மாட்டார், பதட்டப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார். அதை தமாஷாக சொல்லி அதனுடைய கனாகனத்தை இறக்குவார். நான் அப்பொழுது தொழிற்பள்ளியில் இருந்தேன், இண்டஸ்ட்ரி ஸ்கூல் கடலூரில் இருந்தேன். ஒரு முறை ஒரு மிஷின் உடைந்து போய் ஒருவருடைய கண்ணை குத்திவிட்டது. உடனே இங்கே பாண்டிச்சேரிக்கு ஜிப்மேர் கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை செய்தோம். பேராயிடம் சொன்னேன், சரி பார்த்து செய்யுங்கள், ஆவண செய்யுங்கள். இரண்டாவது முறை இன்னொரு பையனுக்கும் கண்ணில் அடிபட்டது. அப்படியும் பதட்டத்தோடு வந்து பேராயிடம் சொன்னேன், இது போல நடந்து விட்டது என்று. அப்பொழுது அந்த பதட்டத்தின் மத்தியில அவர் ஒரு ஜோக் அடித்தது போல சொன்னார். ஏன்னா உன் ஸ்கூல் என்ன கண்புத்தி ஸ்கூலா அப்படின்னு கேட்டார். ஏன்னா கண்ணிலேயே அடிபட்டு சொல்லி அப்பொழுது சொன்னது புரியவில்லை. அப்புறம் பிறகு பார்த்தால் அது ஒரு சாதாரணமாகும். ஒருவேளை நாம் சொல்லுவோம் அல்லவா, இந்த கண் திருஷ்டி படுது, இது மாதிரி பொறாமையில செய்யறாங்கோ அப்படியெல்லாம் சொல்லுவோம், இருக்கலாம். எந்த ஒரு கருத்தை அவர் அப்படி சொன்னார். அந்த சமயத்தில் எனக்கு பதட்டமாக இருந்தது. பதட்டப்படாதே, இதுதான் உண்மையாகவே ஒரு நல்ல உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு, they will see the relativity of things. ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அந்த காரியத்தை மட்டும் பூதகாரமாக வைத்துக் கொண்டு பேசுவதோ, சிந்திப்பதோ, செயல்படுவதோ அல்ல. பல காரியங்களில் அதுவும் ஒன்று. இந்த கட்டை விரலை நம்ம கண்ணுக்கு பக்கத்துல வச்சா கண்ணை மூடிக்கொள்ளும். ஆனால் கட்டை விரலை தூரத்தில் வைத்து பார்த்தோம் என்றால் அண்ட சராசரத்துல
இதுவும் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியது என்பதை உணரக்கூடிய, they will see the relativity of things, they will not get haughty, they will be neither fanatic nor intolerant. ஒரு சிலர் பிடிவாதமாக இருப்பார்கள், அல்லது சற்று வெறித்தனமாக இருப்பார்கள், பொறுமை இல்லாதவர்களாக இருப்பார்கள். இதுக்கெல்லாம் தனித்தனியா தமிழ் பழமொழி உண்டு. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கவில்லை என்று. சமையல் ஆகிவிட்டது, சூடாக இருக்குது, சற்று பொறுக்க வேண்டும் அது சூடு தணிவதற்கு. அல்லது எப்பொழுதும் ஒரு உயர்ந்த அதிகாரத்தன்மையில் அல்ல. அதிகாரிகள் என்று சொல்லும் பொழுது கூட இருந்து அனைவரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும், அனைவருக்கும் அனைவருமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமாக, புனித சின்னப்பரை போன்று. ஆக இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இனிமையான பண்புகள். St. John Chrysostom, it is not just iron-tipped arrows that cause injury, there are words that cause far deeper wounds than this. அருமையாக ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, அம்புகளில் இரும்பு துகள்களை தோய்த்து அடிக்கும் பொழுது ஏற்படுகின்ற காயத்தை விட நம்முடைய சொற்களால் ஏற்படுகின்ற காயங்கள் இன்னும் அதிகமாக வலிக்கும். அதைத்தான் திருக்குறள், நிறைய குறள் இதை பற்றி சொல்லுகிறது. தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாது, நாவினால் சுட்ட வடு என்று. தீக்காயங்கள் ஆறிவிடும், ஆனால் ஒருவரை பார்த்து நாம் சொல்லுகின்ற சொற்கள், குறை சொற்கள், இழி சொற்கள், வதந்திகள், பொய் புரட்டு, இவைகள் நிச்சயமாக ஆறாது என்பது உண்மையிலும் உண்மை. To show respect to superiors is duty. To show respect to equals is courtesy. To show respect to inferiors, nobility. நம்முடைய அதிகாரிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துவது நம்முடைய கடமை. நம்முடைய சக பயணிகளுக்கு, சக தோழர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு மரியாதை காட்டுவது என்பது நல்ல பண்பு, courtesy. To show respect to inferiors, நமக்கும் கீழே இருப்பவர்களுக்கு மரியாதை காட்டுவது மனத்தின் உயர்ந்த பண்பு. சில பேர் சின்ன பிள்ளைங்களை கூட வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க. தங்களுடைய சின்ன பிள்ளைகளை கூட எல்லாம் மரியாதைக்குரிய பண்புகள், உயர்ந்த பண்புகள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்வு சிறந்ததாக இருக்க இந்த அருள்வாக்கின் அடிப்படையில அது கொடுக்கப்படுகின்ற, உடைத்து கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு விளக்காக, வழியாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜெபம். Lord Jesus, teach me your way of humility and servanthood, that I may walk in love as you have loved me. Fill me with the joy of servanthood, that I may know the true freedom of selfless love and generous service for my neighbor. ஆண்டவராகிய இயேசுவே, உமது சேவை மனப்பாங்கையும் மனத்தாழ்ச்சியையும் எனக்கு கற்றுத்தாரும். அதனால் நீர் எனக்கு காண்பித்த அன்பு வழியில் நடப்பேனாக. உம் பணி நிறைவின் மகிழ்ச்சியால் என்னை நிரப்பியருளும். அதனால் உண்மை சுதந்திரமாம் தன்னலமில்லா அன்பும் தாராள பிறர் சேவையும் புரிவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.